வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். மனமும் அறிவும் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். உடலில் விண் உயிராக விரைந்த ஆற்றுங்கால், உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு. உடலில் உள்ள இன்ப துன்ப அனுபோகங்கள் உற்ற அனுபவங்கள் சிந்தனை தெளிவு. உடல் உள்ளம் ஆற்றும் முறை முடிவு. இப்பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்கள் வழி விரிந்து ஆற்ற உடல் வரையில் நின்று ஆற்ற மனம் என்கிறோம். ஓங்கி விண் பரமறிய அறிவென்கிறோம். உடலில் விண் உயிராக விரைந்து ஆற்றுங்கால். இந்த உடலில் விண்ணாக இருக்கக்கூடிய அந்த உயிர்தான் மனமாக புலன் வழியாக இயக்கம் பெற்று அறிவுக்கு எது என்பதை சொல்லி தெரிவிப்பதாகவும், அந்த அறிவிலிருந்து வரக்கூடிய அந்த ஆணைகளை செயலாக்கம் செய்வதாகவும் இந்த மனமே இயங்குகிறது. உடல் தழுவி இயங்கும் போது உணர்ச்சி என்றும் தேவை என்றும் முயற்சி என்றும் செயல் விளைவு என்றும் உடலில் உள்ள இன்ப துன்ப அனுபோகங்கள் உற்ற அனுபவங்கள் என்பதாகவும், சிந்தனை தெளிவு ஆராய்ச்சி செய்து தெளிவு பெறும்போது உடல் உள்ளம் ஆற்றும் முறை எவ்வாறு என்பதை தெளிந்தபோது அந்த மனமே விளக்கப்பதிவாக ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்பதாக செயலாக்கம் பெறுவதாகவும் அதுவே இயங்குகிறது. இவ்வாறு புலன் வழியாக விரிந்து ஆற்றும்போது 10 படிநிலைகளை கொண்டு இந்த மனம் உடலில் இயங்குகிறது. உடல் வரையில் நின்றாற்ற மனம் என்கிறோம். உடல் வரையில் எல்லை கட்டி இந்த மனம் செயலாக்கம் செய்யும் போது 10 படிநிலைகளில் இயங்குகிறது என்பதை கூறிய குரு, இதே மனம் ஓங்கி விண்கலமாக இருக்கக்கூடிய பேரியக்க களத்தில் உணர்வாற்றமாக உணர்ந்து அங்கே சகஸ்தாதார தளத்திலிருந்து தன்னுடைய காந்தக்களமான 12 அங்குலத்தை தாண்டி பேரியக்க களத்தில் விண்கலத்தில் இயக்கம் பெறும்போது சக்தி களமாக இயக்கத்தை உணர்ந்த மனம் பரமறிய, அந்த இறைவனை உணர்ந்தபோது, அந்த சுத்த வெளியை உணர்ந்தபோது அது அறிவு என்று நாம் கூறுகிறோம். உடல் தாண்டி அந்த மனம் பயணிக்கும் போது அறிவு என்று கூறுகிறோம். அந்த அறிவு முற்றறிவாக மெய்ப்பொருள் உணர் அறிவாக நாம் அகத்தவத்தில் மாற்றுவதும் இந்த மனமேதான் அறிவாக செயல்பட்டு அறிவின் வழி ஒரு பயணத்தை தொடர்ந்து பேரறிவாக இருக்கக்கூடிய முற்றறிவாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியை உணர்வதாகவும் இந்த மனமே இயங்குகிறது. உடல் தழுவி இயங்கும்போது 10 படிகளாகவும், அதை தாண்டி விண்கலத்திலும், இன்னும் அதை தாண்டி இயக்க களத்தை கடந்து இருப்பு மண்டலமான சிவகலத்தில் பரமறிய, இவற்றை இவ்வாறு அறிந்து கொண்ட அந்த
அறிவு முற்றறிவு, பேரறிவு என்று நாம் உரைக்கலாம், அறிவென்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். ஆக இந்த மனம் அறிவார்த்தமாக உயிரோடு இணைந்து கொண்டு அறிவாக உடல் தாண்டி அந்த அறிவு பயணித்தால் அது சுத்த வெளியில் சென்று இறை உணர்வதாக இருக்கிறது. உடல் தழுவி இயங்கும் போது 10 படிகளை கொண்ட இந்த மனம் ஓங்கி விண் பரமறிய அறிவென்கிறோம். விண்கலத்தையும் பரமறிய சுத்தவெளியையும் அந்த மனம் சென்று உணர்வது அறிவு என்பதாக வருகிறது. ஆக அறிவு என்பது எது, மனம் என்பது எது என்று பார்க்கும்போது, புலன் வழியாக விரிந்து ஆற்றும் போது அது மனமாகவும், அறிவை கொண்டு செயலாக்கம் செய்து இறைவனை உணர்ந்த போது அறிவாகவும் மலர்வதுதான் இந்த மனமாகவும் அறிவாகவும் இருக்கிறது என்பதை விளக்கும் குருவினுடைய இந்த விளக்கத்தை நாம் சிந்திப்போம். கவிதந்த குருவுக்கும் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் சுயம்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.